நெஞ்சில் பரத். நான் இன்ஜினியர் ஒர்க் பார்க்குறேன். ஓகே. பாலமுருகன் ஹாய். பாலமுருகன் ஹாய். லைக் பண்ணிட்டேன்ப்பா. ஓகே நன்றி பாலமுருகன், நன்றி. இருக்கேன். ஓகே, எனக்கு வேலை இல்லைங்க. ஐயோ, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இளவேலி எங்க போயிட்டு வர. இன்ஜினியர் ஒர்க் பார்க்குறீங்க. ஓகே, புதுசாக வரவங்க அப்படியே வந்து லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான். புருஷோத்தமன். ஒரு பெண்ணுக்கு நீ கொடுக்கும் மரியாதை உன் தாயின் வளர்ப்புக்கு தரப்படும் சான்று. அங்கு கடலில் நீ கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பது இல்லை, கல்தான் காணாமல் போகும். அதை போல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீங்கள் கடலாக இருங்கள். நன்றி புருஷோத்தமன், நன்றி. என்ன ஒரு அழகான கவிதை, நல்ல ஒரு அழகான கவிதை. ஒரு பெண்ணுக்கு நீ கொடுக்கும் மரியாதை உன் தாயின் வளர்ப்புக்கு தரப்படும் சான்று. கண்டிப்பா. காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது, ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். ஆமாம், கண்டிப்பா புருஷோத்தமன். தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை. இதை கண்டிப்பா நான் ஏற்றுக்குவேன். எப்படிங்க எவ்வளோ டைப் பண்ணி டக்கு அனுப்புறீங்க? ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றால் உன்னை நேசி, வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னை விரும்பும் நபரை நேசி. டக்குன்னு போடுறீங்களே. தமிழ் டீச்சர் ஃப்ரம் ராணிபேட் புருஷோத்தமன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓ, அதனால தான் வந்து டக்குன்னு வந்து வருது வார்த்தைகள், அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்து அடுத்தடுத்து வேகமாக வருது இல்லை? தமிழ் டீச்சர் புருஷோத்தமன் ப்ளீஸ் என்னோட சேனல் வந்து புதுசாக வரவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போயிடும். இது கண்டிப்பாக வந்து நான் ஒத்துக்குவேன், கண்டிப்பாக ஒத்துக்குவேன். கஷ்டங்கள் வந்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுதுல்ல. நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நாம் அதிகம் நேசித்த ஒன்று இழந்த பின்பே நடந்திருக்கும். ஆமா, கண்டிப்பா. இந்த லைன் வந்து நான் திருப்பி படிக்கணும்னு எனக்கு ஒன்று தோணுது. நாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நாம் அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பின்பே நடந்திருக்கும். இன்று நீங்கள் அனுபவிக்கும் வழி நாளை உங்கள் பலமாக மாறும். அப்பப்பா